அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிவருத்ர மகாகாளியம்மன் அருள்வாக்கு பீடத்தில் பார்த்தீங்கன்னா, காளி தீட்சையும் கருணையட்சினியை வச்சு எப்படி குறி சொல்கிறது அப்படிங்கிற அந்த மாந்திரீக பயிற்சியையும் உங்களுக்கு நேரடியாகவே கற்றுத்தரப்படும். சரிங்களா? இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்குண்டான டீட்டெயிலை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அதற்குண்டான குருதட்சணையை நீங்கள் செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணிங்கன்னா இங்கே நேரடியாகவே உங்களுக்கு கோயிலில் வர வச்சு காளி தீட்சையும் கொடுத்து கருணையட்சினியை வச்சு எப்படி குறி சொல்கிறது அப்படிங்கிற அந்த மாந்திரீக பயிற்சிகளையும் உங்களுக்கு அதில் உண்டான ரகசியங்கள் முழுவதையுமே உங்களுக்கு நேரடியாகவே கற்றுத்தரப்படும். சரிங்களா? முதல்ல காளி தீட்சை அப்படின்னா என்ன அப்படிங்க ஒரு சில பேர்கள் காளி தீட்சைனா என்னன்னே தெரியல. சரிங்களா? ஆனால் காளி தீட்சை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க. முதல்ல காளி தீட்சைனா என்ன, தீட்சைனா முதல்ல என்ன அப்படின்னா, தன்னுடைய இப்போ நான் ஒரு தெய்வத்தை காளியை நான் உபாசனை பண்ணி வச்சுருக்கேன், அந்த காளியை நான் மந்திர சித்தி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் சித்தி பண்ணி அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் தீட்சைங்கிறது நம்ம கொடுக்க முடியும். புரியுதுங்களா? நான் அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணாமல் தீட்சைங்கிறது கொடுக்க முடியாது. சரிங்களா? அப்போனா நான் காளியை உபாசனை பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் நான் என்ன செய்ய முடியும், காளி மட்டும்தான் நான் தீட்சை கொடுக்க முடியும். நான் கருப்பசாமியை உபாசனை பண்ணி வச்சுருந்தாத்தான் கருப்பசாமியை நான் தீட்சை கொடுக்க முடியும். சரிங்களா? மந்திர உபதேசங்கிறது வேற. சரிங்களா? மந்திர உபதேசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கருப்பசாமியை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா, கருப்பசாமியை எப்படி வசியம் பண்ணுறது, அதற்குண்டான மந்திரம், அதற்குண்டான பூஜை முறையை குரு மூலியமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு அதன் குருவுடைய ஆலோசனைப்படி நீங்கள் செய்கிறது பேர் தான் உபாசனை, இந்த மந்திர உபதேசம். சரிங்களா? ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே மந்திர உபதேசம் தான் பண்ணுறாங்க. தீட்சைங்கிறது அவ்வளவு எளிதில் எல்லாருமே கொடுக்க மாட்டாங்க. தீட்சைங்கிறது என்னது, தன்னுடைய தெய்வத்தை கொஞ்சம் சக்தியை சீடர்களுக்கும் கொடுக்கறது. சரிங்களா? இப்போ ஒரு மந்திரம் இருக்கும். இப்போ நான் வணங்கக்கூடிய காளியை நான் ஒரு மந்திரத்தை வச்சு நான் காளியை வணங்கி காளியை வசியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த மந்திரத்தை என்னுடைய சீடர்களுக்கு நான் கொடுக்கும்போது, அந்த சீடர்கள் அந்த மந்திரத்தை சொல்லும்போது, நான் பூஜை செஞ்ச அந்த மந்திரத்தில் அந்த தேவி காளி, நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி வணங்கும் போதும் குருவுக்கு கட்டுப்பட்டு அது என்ன செய்யும், வரும். சரிங்களா? இதுதான் தீட்சை. அதனால் இது பொதுவாக தீட்சை வாங்கினாத்தான், அது ஒரு குரு மூலியமாக மாந்திரீக விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறணும், மாந்திரீக விஷயங்களை நீங்கள் செய்யணும், மாந்திரீக விஷயம் நீங்கள் செஞ்சால் அது உங்களுக்கு பழிக்கணும் அப்படின்னா, முதல்ல மாந்திரீக மூலியமாக காளி தீட்சைங்கிறது வாங்கிக்கிறணும். அப்படி வாங்கிக்கிட்டாத்தான் நம்ம மாந்திரீக விஷயங்கள் செய்யும்போது அது பழிக்கும். சரிங்களா? இந்த விஷயம் யாருக்கும் இப்போ தெரிகிறது கிடையாது. சரிங்களா? தீட்சை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதே போல் நம்மளுடைய ஆலயத்தில் பார்த்திங்கன்னா தீட்சைங்கிறதும் கொடுக்குறோம். அதோடு பார்த்திங்கன்னா கருணையட்சினியை வச்சு எப்படி குறி சொல்கிறது, சரிங்களா? கருணையட்சினியை வச்சு எப்படி குறி சொல்கிறது, கருணையட்சினியை எப்படி உபாசனை செய்கிறது அப்படிங்கிற அந்த முறையவும் நேரடியாகவே உருவ பொம்மைகள்லாம் வச்சு அதற்கு என்ன எந்திரம் போடணும், அதற்கு எப்படி மைய அரைக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே உங்களுக்கு நேரடி வகுப்பாகவே உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன செய்வோம்னா கற்றுத்தரப்படும். சரிங்களா? இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கிறணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அதுக்குண்டான டீட்டெயிலுக்கு தெரிவித்துட்டு இதற்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு அதை நீங்கள் செலுத்திட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அதன் பிறகு இதுக்குண்டான டீட்டெயிலை நம்ம அனுப்புவோம். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா தீட்சை கொடுக்கறதுக்கும் அந்த மாந்திரிகம் வகுப்பு எடுக்கிறதுக்கும் எந்த டேட்டு என்ன கிழமை அப்படிங்கிறத பின்னர் அறிவிக்கிறோம். ஏன்னா
எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணி, ஒரு டேட்டு நம்ம பின்னர் அறிவிக்கப்படும். ஃபர்ஸ்ட்டு நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பின்னர் உங்களுக்கு அந்த டேட்ட பூராமே உங்களுக்கு உங்கள ஒரு ஃபார்மாவே நம்ம ஒரு குரூப் மாரியே கிரியேட் பண்ணி வச்சு, அந்த இதில நம்ம சேர்த்துக்குருவோம். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு டேட்டு குடுப்போம். அந்த டேட்ல வந்து நீங்க கோவிலுக்கு நேரடியாக வரும்போது, ஒரு நாள் ஃபுல்லாவே இந்த விஷயம் நடக்கும். என்னன்னா, கருணையச்சினிய பொறுத்தளவு சப்ஜெக்ட் பெருசு. சரிங்களா? நம்ம சொல்லுவோம் சிம்பிளா இத்துணூண்டு சொல்லிருவோம். அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருக்கு. அதில உள்ள சப்ஜெக்ட் சரிங்களா? முழுவதுமாகவே உங்களுக்கு கற்றுத்தரப்படும். அதேபோல உங்களுக்கு மாந்திரீக விஷயங்கள்ல என்ன சந்தேகம் இருந்தாலும், நேரடியாகவே உங்களுக்கு கற்றுத்தரப்படும். சரிங்களா? இதில கலந்துக்கிறவங்க நம்மள WhatsAppல தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட அதுக்குண்டான டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பதிவை மாந்திரீகம் கற்றுக்கணும்னு ஆர்வம் உள்ள அனைவர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.